ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு நந்தினி குமார் சேனல். அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, மீஷோலேருந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். பாப்பாக்காக தான் வாங்கியிருக்கேன். பாப்பா வந்து ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் உடனே நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க. மீஷோலேருந்து ஃபஸ்ட்டு ஐட்டமாக நான் ஒரு பெரிய பாக்ஸ் தான் பண்ணேன். இது வந்து நான் எல்லாமே அம்மா தான் பண்ணியிருந்தாங்க. அம்மா வந்து இதுமாரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் பண்ணியிருந்தேன். பேங்கிள்ஸு, பாப்பாவுக்கு வேணுன்ற மேக்கப் திங்ஸு, ஒரு கிட்டு, அதுமாரி எல்லா ஐட்டம்ஸும் வாங்கியிருக்கேன். சரி ஒன்றுனாவே அன்பாக்சிங் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான், இது பெரிய பாக்ஸ் தான். இது வந்து நல்லா இருக்கான்னு சொல்கிறதுக்காக வந்து ஃபஸ்ட்டே செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக செக் பண்ணிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒருவேளை டேமேஜ் பீஸோ இல்லைன்னா ஒர்க் ஆகாது அந்தமாரி ஏதாச்சும் வந்துடும் இல்லையா, அதனால தான் இது ஃபுல் அன்பாக்சிங் பண்ணிவிட்டேன். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல, ஜஸ்ட்டு மேலே லைட்டாக அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். டேமேஜ் இருந்தால் நம்ம 7 டேஸ்லேயே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். இல்லைனா 1 வீக்கு மினிமம் அவ்வளோதான். 7 டேஸ் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா. சரி வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணுறது பாப்பாக்காக வாங்கியிருந்தேன் மேக்கப் கிட்டு தான். அப்போ வந்து இதுதான் பாப்பா வந்து ரொம்ப மேக்கப் பண்ணுறாள். ஸோ அதனால அவருக்கு வந்து ஒரு கிட் பண்ணியிருந்தாங்க. அம்மா தான் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தாங்க. அம்மா வந்து சொன்னாங்க, நான் வந்து தேவைன்றது ஐட்டம்லாம் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் லாக் மட்டும் கொஞ்சம் ஏதோ தெரியல எனக்கு எந்த லாக்குன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாமா தான் பண்ணணும். அது லாக் ஆகிட்டு இருக்குது. நான் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணும்போது இதை காமிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணணுமா எது பண்ணணும், ஓப்பன் பாக்ஸ் பண்ண முடியல. ஸோ இது வந்து நான் இன்னொரு தடவை ஓப்பன் பண்ணும்போது அதுனா நம்பர் எனக்கு தெரியாது. மாமா வந்து ஒரு நம்பர் போட்டு தான் பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்கு தெரியல. அவர் வந்து இன்னொரு தடவை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோவை காமிக்கிறேன், அதில் பார்க்கலாம். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பட் எந்த டேமேஜ் இல்லை. இது மட்டும் தான் கொஞ்சம் நம்பர் தெரியாமல் அவங்களே ஒரு நம்பர் போட்டு ஓப்பன் பண்ணாங்க. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. 2 லேயராக இருக்குது. அண்ட் மேக்கப் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. மிரரும் இருக்குது. ஸோ இது நல்லா இருந்தது. பிங்க் கலர் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மேக்கப் கிட்டுங்க. அதுக்கு உள்ளே வச்சுக்கிற மாரி மேக்கப் கிட்டுக்கு பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோ. இது ஒரு ஐ ஷேடோ, இது ஒரு ஐ ஷேடோ. இது வந்து ஒரு நிமிஷம் பார்க்கலாம். இது வந்து இப்படி இருக்குது. இது வந்து நான் ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதில் வைக்கிறதுக்காக ஒன்று, அம்மா சொன்னதுக்காக ஒன்று பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராகவே இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு எல்லா கலரும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன். ஐ ஷேடோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்போலேருந்து ஐ ஷேடோ நிறையா போடுவேன். ஸோ ஐ ஷேடோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பாப்பாவுக்கு இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா போட ஆரம்பிச்சுட்டு வந்து நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். இது பார்த்து இது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பிரிக்கிறேன். இது இப்படி இருக்குது. ஆக்சுவலாக இது கொஞ்சம் வந்து இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பிரிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து பவுடராக இருக்குவே, எல்லாத்தையும் வெளியே வந்துட்டு இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து ஹைலைட்ரு நினைக்கிறேன். நம்ம இங்கே போடுற மாரி. ஒரு நிமிஷம், நம்ம இந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்டு நான் நோஸில் போட்டு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் இங்கே கொஞ்சம் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் இல்லையா. இங்கே ஐப்ரோ கிட்ட கொஞ்சம் போடுவாங்க. சின் கிட்ட கொஞ்சம் போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹைலைட்டரெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. பாப்பாக்காகவே வாங்கியிருந்தேன். ஸோ நல்லாயிருக்கு. பட் இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் டேமேஜ் பீஸாக இருக்குது. தெரியுதா பாருங்கள். இங்கே இப்படி ஆயிடுச்சு. பட் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கு. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்பயே.
சரி நம்ம சீக்கிரமாக வீடியோ போட்டுடலாம், மீஷோ வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து யூஸ் பண்ணாததெல்லாம் எடுத்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து பாப்பாக்காக ஃபங்க்ஷனில் வைக்கிறதுக்காக அம்மா ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் பேங்கிள்ஸும் இருக்குது, அது ஒன்று நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ரெஷ் கிட் வந்துச்சு. இதில் வந்து 2 ப்ரெஷ் கிட் வந்துச்சு. நான் வந்து எங்கள் சித்தி பொண்ணுக்கு ஒன்று கொடுத்துட்டேன். இது பிங்க் கலர், அது பிளாக் கலர், நல்லா இருந்துச்சு. இது பிங்க் கலர் பாப்பா வேணும்னு சொல்லிட்டேன். எனக்கு கிட்டே இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. பிங்கி நான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒன்று ஃபுல் எல்லா ப்ரெஷ்ஷும் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஐலைனர் பாருங்கள், மஸ்காரா ஐலைனரு இதில் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஐலைனர் இருக்குது. அண்ட் இது வந்து காஜல், 3 ஒன்றா செட்டாக வந்தது. இதோட லிங்க்கெல்லாம் வேணும்னு சொல்கிறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது. அண்ட் எந்த இன்ஃபெக்ஷனும் வரல, நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி. அண்ட் வந்து இன்னொன்று இது பவுடரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்பாஞ்சஸ், ப்ரெஷ்ஷஸ் நான் வாங்கியிருந்தேன், அது எங்கேயோ வச்சிட்ருக்கேன். ப்ரெஷ்ஷஸ்ஸு, ஸ்பாஞ்சஸ்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதுவும் அன்பாக்சிங் பண்ணிட்டோம். பாப்பா வந்து அப்போவே யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா 2 எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற லிப்ஸ்டிக்ஸு, ஜெல்லிஸு சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லும் ரொம்ப இருக்குது. பாப்பா வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கா ஆல்ரெடி, 2 யூஸ் பண்ணிட்டா. ஸோ இது பாருங்க இருக்கு, நல்லா வந்து ஜெல்லி டைப்பில் இருக்குது, ரொம்ப ஸ்மெல்லாக நல்லா கமகமானது. லிப்பில் போட்டோன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து 6 பீஸ் இருக்குது. 6 பீஸு கலர் கலராக இருக்குது. எல்லாம் நல்லா ஸ்மெல்ல நல்லாயிருக்கு. அண்ட் இதுவும் நல்லாவே இருக்குது. பரவாயில்ல, இதுக்கு வந்து நான் 4.4 கொடுப்பேன், இல்லை 4.5 கொடுப்பேன். நல்லாவே இருக்குது, ரொம்ப ஸ்மெல்லும் நல்லா தான் இருக்குது. அண்ட் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர்ஸில் வாங்கியிருக்கோம். இதுவும் நான் வந்து 3 ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுலேயும் ஒன்று பாப்பா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எடுத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு வாங்கி தரேன் சொன்னாலும் இல்லை இதுலேருந்து எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. இது வந்தீங்கன்னா இப்படி தெரியும் இல்லையா, மீஷோவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். 4 கலர் இருக்கும், 4 கலரு, கலர் கலராகவும் இருக்கும். பிங்க் கலரு, ரெட் கலரு, அண்டு தெரியல பாருங்க, 4 கலரு. இது 4 கலரு. அது வந்து கொஞ்சம் பிங்காக இருந்தது. அந்த 4 யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால நான் வந்து வீடியோவில் காமிக்கல. பட் எல்லாம் நல்லாவே இருக்குது, நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. லிப்ஸ்டிக் வந்து நல்லா ஃப்ளேவராக நல்லா இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்க்கலாம் வாங்க, அன்பாக்சிங்கு. இது வந்து 4 பேங்கிள்ஸ் பாக்ஸ் இப்போ இருக்குது. நான் வந்து 5 ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். 2 நல்லா இருக்குது, பாப்பா போட்டு கையில் போட்டிருக்கா. ஸோ அதுவும் அங்கே தான் இருக்குது, நான் காமிக்கிறேன், அது நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். அண்ட் இப்போ பேங்கிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே நான் அன்பாக்சிங் கொஞ்சம் பண்ணிட்டேன், வீடியோக்காகவே ஃபுல் பாக்ஸ்லேயே வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ ஒரு அன்பாக்சிங் பண்ணிட்டா தான் இது பெட்டராக இருக்கும். இல்லைனா பாப்பா வந்து எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவா. இந்த டைமில் தான் அதுக்காகவே வாங்கினேன். ஸோ அதனால போடலாம், சாரீஸ் எல்லாம் கட்டின்னு இருக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால எல்லாம் போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவும் கேட்க ஆரம்பிச்சிட்டோமா, அதெல்லாம் போடுமா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா இது மீஷோவில் தான், இது தெரியும், எல்லாம் மீஷோவில் தான் வாங்கியிருக்க ஐட்டம்ஸு, சொல்ல தேவையில்லை. அண்ட் இது பேங்கிள்ஸு. இது ரேட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க சொல்லிடுறேன். இது வந்து மினிமம் 180, 170 இந்தமாரி தான் இருக்குது. 200க்கு மேலே இருக்குன்னா அது வேறு மாரி இருக்குது. நான் அது வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பேங்கிள்ஸ் நான் வாங்கும்போது பேங்கிள்ஸ் கொஞ்சம் ரேட்டாக தான் இருந்தது. பட் எல்லாம் இப்போது ஆஃபரில் இருக்குது. அண்டு ஃபெஸ்டிவல் சீசன்ன்றதுனால நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்லா ரேட்டு கம்மியாகவும் இருக்குது. நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வெளியில் வாங்கினாலும் இது 500, 600 சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மீஷோவில் நல்லாவே இருக்குது. நான் இதோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி நான் கலெக்ஷன் பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இது ஒரு பேங்கிள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சுங்கு மாரி இருக்குது. இங்கே கீழே தொங்க வளையல் கீழே பிங்க் கலரில் இருக்குது, ஸ்டோன் ஒர்க்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா மணி இருக்குது எல்லாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதோட ரேட்டும் அதே தான். நான் ரேட் இது வந்து அதான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரேட் ரொம்ப நாள் ஆச்சு, நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 2 மந்த் ஆயிடுச்சு. அதான் வர வச்சு, அதான் ஒன்று ஒன்றா வரணும் இல்லையா, எல்லாம் டீட்டெயிலாக எல்லாம் செலக்ட்
பிறகு தான் நான் இந்தமாரி அன்பாக்சிங் பண்ணலான்னு பார்த்துருந்தேன். அதுக்குள்ளே ஒரு 3 டேஸில் பாப்பா உட்காந்த உடனே நான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ அன்பாக்சிங் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆல்ரெடி 2 வழியில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாப்பாவுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருங்க, இது நெக்ஸ்ட் அப்புறமா காமிக்கிறேன். ரொம்ப கிராண்டாக இருக்குது, ரெண்டுமே கிராண்டாக தான் இருக்குது. இது வந்து ஒரு 300 சம்திங் அவ்வளோதான். பாக்ஸ்லேயே இருக்குது, பிரிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், இது க்ரீன் கலர் பேங்கிள், ஃப்ளவர் டிசைன் இருக்குது. இங்கே ஒரு டிசைன், இங்கே ஒரு டிசைன். 2 கைக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கைக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாம் த்ரெட் ஒர்க் தான், எல்லாம் த்ரெட் ஒர்க்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. நான் வந்து இது காமிக்குவாங்கல்ல, நம்ம வந்து ரிவ்யூ பார்த்துட்டு, அதாவது வாங்கியிருக்கவங்களே அவங்க எவ்வளோ ஸ்டார் கொடுக்குறாங்கோ, எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, 5 ஸ்டார் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். நீங்களும் கேர்ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து அது பார்க்காமே பர்ச்சேஸ் பண்ணி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுவோம். பட் அது வந்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் நம்ம வாங்கியிருப்பாங்க, அவங்க போஸ்ட் போட்டிருப்பாங்க, அது வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நல்லாவே கிடைக்கும் நம்மளுக்கு ஐட்டம்ஸ். நான் எல்லாமே அப்படி தான் மீஷோவில் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு பார்த்துட்டு தான் ஆர்டர் போடுவேன். பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா, அது வந்து ஆர்டர் இருக்கும், பட் அது வந்து கீழே யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க, ஒரு ஸ்டார் இருக்காது. நம்ம அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டோம்னா நல்லாவே இருக்காது, நம்மளுக்கு தான் லாஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம உஷாராக ஆன்லைனில் ஆர்டர் போடுறதால நம்ம க்ளீனாக பார்த்து வெயிட் பண்ணி கார்டில் போடுங்க. ஃபஸ்ட்டு ஆட் டு கார்டில் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஆர்டரே போடணும், இல்லைன்னா அது நல்லாவே வராது. நெக்ஸ்ட்டு ஒரு கிராண்டான லுக்கான ஒரு ட்ரெஸ், சாரி பேங்கிள் வாங்கியிருந்தேன். நான் வந்து ட்ரெஸ்ஸு வந்து இந்த கலரில் தான் வாங்கலான்னு பார்த்தேன், பட் ட்ரெஸ் வேறு கலரில் வாங்கிட்டேன். அது ட்ரெஸ் வீடியோ இன்னொரு தடவை காமிக்கிறேன். நாங்கள் வாங்கின பாப்பாக்காக கிராண்டான ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம். ஸோ நான் அது வந்து நான் அப்புறமா காமிக்கிறேன். இந்த கலரில் தான் வாங்கலாம்னு வச்சுருந்தோம், பட் அந்த கலர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. பாப்பாவுக்குமா அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கால் பண்ணியிருந்தேன் ஷாப்பிங் போயிருக்கும்போது. ஷாப்பிங் வீடியோலாம் போட டைம் இல்லை எனக்கு, ரொம்ப இதுவாக இருந்ததுனால ரொம்ப உங்களுக்கே புரியும் இந்த டைமில் நம்ம வீடியோ எடுக்கிறது ரொம்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. எப்படியோ நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன், வாங்கிட்டு வந்துட்டேன் ட்ரெஸ்ஸு. நான் அந்த ட்ரெஸ் இது வந்து இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பாப்பாக்காக ஃபங்க்ஷனுக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டேன். இந்த கலர் ட்ரெஸ் பார்க்கலான்னு நினச்சேன், வேறு கலர் வந்துச்சு. பரவாயில்ல, இது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மிஸ்மேட்சாகவே ட்ரெஸ் பண்ணலாம் இல்லையா. ட்ரெஸ் ஒரு கலரில் அண்ட் நம்மளோட ஜுவல்ஸு பேங்கிள் எல்லாம் ஒரு கலரில் போடலாம் சொல்லி அதான் ஃபேஷன். இது டிசைன்ஸ் இது பார்த்திங்கன்னா 2 இருக்குது. இது பார்த்திங்கன்னா 350 ருபீஸ் தான் நினைக்கிறேன். கார்டில் பார்த்து நான் காமிக்கிறேன். இது பாப்பா வந்து காலையில் போடுறேன்னு சொல்லிட்டான். அம்மா நான் இல்லைம்மா நான் வீடியோவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இதேமாரி பிங்க் கலரில் பீச் கலரில் ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை பாப்பா இப்போ போட்டுட்ருக்கா. நான் முடிஞ்சால் கையில் போய் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. தண்ணியெல்லாம் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது ஜாஸ்தி, ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்கு தான், எல்லாம் ஸ்பாஞ்ச் மாரிக்கு த்ரெட் ஒர்க்கு இதெல்லாம் இப்படி இருக்குது. ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா அப்போ யூஸ் பண்ணலாம். வந்தோடனே அவருக்கு கழட்டி க்ளீனாக ரெடியாக வச்சிடலாம். இந்தமாரி இருக்குது. பேங்கிள் சென்டரில் ஒரு டிசைன், இந்த பக்கம் ஒரு டிசைன் அண்ட் இப்படி ஒரு டிசைன். சூப்பராக இருக்குது. எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு. மெயின் பாப்பாக்காக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் எல்லாம் வாங்கியிருக்கேன். இந்தமாரி டிசைனு 2 பேங்கிள், இதில் ஒரு டிசைன், இதில் ஒரு டிசைன், 2 கைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. 350 ருபீஸ் தான். நான் இது வந்து ஷாப்பிங்கில் கேட்குறேன்னா 500-600 சொல்லுவாங்க. கடையில் போய் கேட்டேன், நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன். சிம்பிளாக இருக்க பேங்கில் இதுதான் சிம்பிளாக இருந்துச்சு. இதுதான் இது வந்து 600 சொன்னாங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். நான் மீஷோவில் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன். சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேங்கிள்ஸ் ஆர்டர் பண்ணுறதா இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் காமிக்கிறேன். இப்போத்துக்கு இது மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். இதான் என்னோடய இதான் ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வாங்குறது வந்து நான் நெக்ஸ்ட்டாக காமிக்கிறேன். அண்ட் இன்னொரு பேங்கிளும் மீஷோவில் வாங்கியிருக்கேன். ஸோ அதுவும் காமிக்கிறேன். இது பார்த்துருப்பீங்க, என்னோடய வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருப்போம், ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன். பட் இப்போது மீஷோன்றதுனால ஃபுல்லாகவே ஐட்டம்ஸ் நான் காமிக்கிறேன். அண்ட் இதுவும் வாங்கியிருந்தேன்.
மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து பொங்கலுக்காக வாங்கியிருந்தேன். எனக்கு டைம் இல்லாமல் அது போடலை. ஸோ இது ஒரு பேங்கிள் தான் மீஷோவிலேருந்து வாங்கியிருது. இது சூப்பராக இருக்குது. இதோட ரேட்டு வந்து 200 சம்திங், 200 கீழே தான் இருந்தது, 200 மேலெல்லாம் இல்லை. 180 170 அந்த மாதிரி தான் இருந்தது. நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இது ஓப்பன் பண்ணிவிட்டேன், இது அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இது பாப்பாக்காக தான் வாங்கியிருந்தது சொன்னேன். இது ஒயிட் ஸ்டோன் வச்சு தெரியுதா, ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்குது. இன்னும் இருக்குது இதோட கலெக்ஷன்ஸ். இதில் இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாம் த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ பாப்பா வந்து மிக்ஸ் பண்ணி பேங்கிளில் போட்டுருவேன். நான் மட்டும் இதை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதில் மிக்ஸிட் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுவும் சூப்பராக இருக்குது. இதில் ஒயிட் ட்ரெஸ்ஸு, இந்தமாரி ஷைனிங் ட்ரெஸ் இருந்துச்சு. பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பாருங்கள், அது கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் நான் பண்ணல, இன்னும் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் ஃபுல்லாக வீடியோவை. இது வந்து பாப்பாவுக்கு நான் ஃபங்க்ஷன் பண்ணும்போது சின்னதாக மஞ்சள் தண்ணி சுற்றும் போது இதை பண்ணியிருந்தேன், இது போட்டிருந்தேன். ஸோ அந்த ட்ரெஸ்க்காக தான் நான் இதை வாங்கியிருந்தோம். ஸோ இது ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து பாப்பாக்கிட்டே இருக்குது, நான் அது வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளீனாக நான் அரேஞ்ச் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பாப்பாக்கான ஐட்டம்ன்றது. அப்போ தட்டு வைக்கும்போது அம்மா வைக்கிற பேங்கிள்ஸ் இதெல்லாம் வைக்கணும். ஸோ அதனால இப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. நான் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி ஒரு பாக்ஸ் எடுத்து மேலே வச்சுட்டேன். இப்போ வந்து நான் பாப்பாக்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நெக்லஸ் அண்ட் இயரிங்ஸ் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போத்துக்கு இங்கே வந்து கோல்டு போட வச்சுட்டாங்க என்ன. ஸோ ஓகே, அது வந்து பாப்பாக்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ முடிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். என்னோட அன்பாக்சிங் வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பாப்பாவோட பேங்கிள்ஸ் காமிக்க சொல்லியிருந்தேன். ஸோ பாப்பாவோட பேங்கிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது அந்த பேங்கிள், இது ஒரு கலரு, க்ரீன் கலர் காமிக்கும் போது இது இந்த கலர் நல்லா இருக்கா?